அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் படைத்தவங்களா இருக்காங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறேங்க. சனி பகவான் நியாயத்தை வழங்கக்கூடியவருங்க. கடின உழைப்ப விரும்பக்கூடியவரா இவர் இருக்காரு. ரிஷப ராசிக்காரங்க அமைதியானவங்க, பிடிவாத குணம் கொண்டவங்க, குடும்பத்தை காப்பாத்த நினைப்பாங்க. ஆனா அதிக நம்பிக்கையால ஏமாறுவாங்க. தற்போதைய சனி பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு லாபகரமானதாக தான் இருக்கும். ஆனா அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாங்க. நிதானமா முடிவெடுங்க. ஒரு கிட்ட பேசணும்னாலும் சரி, ஒரு செயலை செய்யணும்னாலும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இந்த சொல்ல போய் சொல்லலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்து செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. சனி பகவான் அப்படிங்கிறவரு தண்டனை கொடுக்கும் கிரகம் கிடையாதுங்க. அவர் நியாயத்தை செய்யக்கூடியவர். உங்க வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. நல்லது செஞ்சீங்கன்னா நல்ல பலன் தருவாரு, தப்பு செஞ்சா திருந்த வைப்பாரு. அவர் வாழ்க்கைய கற்றுக் கொடுக்கும் ஆசிரியருங்க. கஷ்டங்களை மறக்க முடியாத வழிய கொடுத்துட்டு போகும். ரிஷப ராசிக்காரங்க அமைதியானவங்க, பிடிவாத குணம் கொண்டவங்க, குடும்பத்தை காப்பாத்த நினைப்பாங்க. ஆனா அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க. இவங்க அதிக நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கிறதுனால யாரை நம்புவது என்பதுல தெளிவில்லாம அதிகமா காயப்பட்டு இருக்காங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இதன் அர்த்தம் லாபம், வாய்ப்பு, முன்னேற்றங்க. ஆனா சனி உங்களை பார்க்கறதுனால எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. அவசர முடிவெடுத்தா உடனே பாடம் கற்றுக் கொடுப்பாரு. லாபம் என்பது பணம் மட்டும் இல்லைங்க. புத்தி, அனுபவம், நல்ல முடிவெடுக்கும் திறன், சரியான வழிகாட்டுதல் எல்லாம் உண்மையான லாபம் அப்படின்னு சனி பகவான் உங்களுக்கு வழங்க போறாருங்க. இந்த காலகட்டத்துல யாராவது ஒரு விஷயம் சொன்னா அதை நீங்க நம்ப கூடாது. பணம் போட்டா பல மடங்கு பெருகும் என்று சொன்னா நம்ப கூடாது. பணம் விஷயத்துல முதலீடு செய்யாதீங்க. ஷேர் மார்க்கெட்டிங்க்கு போகாதீங்க. ஷேர் மார்க்கெட்டிங்ல வழி தேடாதீங்க. சனி பகவானை நம்புங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க உழைப்பை நம்பி ஒவ்வொரு அடியாக எடுத்து வையுங்க. அது உங்களுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். அதுல துளி கூட மாற்றமே கிடையாது. சனி பகவான் ஒரே ஸ்தானத்துல இருக்காரு. இதனால செலவு, அலைச்சல், உடல்நல குறைவு ஏற்படும். ஆனா ரிஷப ராசியில பிறந்த உங்களுக்கு லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்க போறாருங்க. சனி பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, போராட்டம் எல்லாமே இருந்த இடம் தெரியாம போக போகுது. அரசு வழியில உங்களுக்கு ஏற்பட்ட சோதனை முயற்சிகள், இருந்த தடை எல்லாமே விலக போகுது. இனி அனைத்திலையுமே லாபம், யோகமெல்லாம் உண்டாக போகுதுங்க. சனி பகவான் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்க போறாரு. தொழில், உத்தியோகத்துல இருந்த போராட்ட நெருக்கடி எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. பிள்ளையார் வழிபாடு செய்யுங்க. காலையில எழுந்தவுடன் 5 முறை தோப்புக்கரணம் போடுங்க பிள்ளையாருக்கு. இது உங்க புத்திய ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்குங்க. முடிவெடுக்கிறதுல தெளிவை கொடுக்கும். மூச்சு பயிற்சி செய்யுங்க. சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய புத்தி, தைரியம் எல்லாம் பல மடங்கு அதிகமாகும். உங்க வாழ்க்கையே பிரம்மாண்டமா இருக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க.
ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக் காக்கும் முருகனே போற்றி. அடுத்ததாக நம்முடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியின் மூலமாக ஏராளமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. மெதுவான தொழில்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு ஆளான ஊழியரா நீங்க இருக்க போறீங்க. நிலையான வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. செலவுகள் கட்டுப்பாடோட நீங்க செய்ய போறீங்க. உங்களுடைய சேமிப்பு பழக்கம் உருவாக போகுதுங்க. கடனெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு வருதுங்க. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களோட திறமைகள் வெளிப்பட போகுது. கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது. வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பயணங்களின் மூலமா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்க போகுது. குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உறவுகள் மெதுவாக மேம்பட போகுது. மன உறுதி அதிகரிக்க போகுதுங்க. பொறுமை வளர்ச்சியடைய போகுதுங்க. உங்களோட முடிவெடுக்கக்கூடிய திறன் மேம்பட போகுதுங்க. நீண்ட நாள் திட்டங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்களுடைய வியாபாரத்துல பல மடங்கு லாபம் கிடைக்கும். வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாமே குறைஞ்சு போயிரும். சிறிய லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு பல மடங்கு லாபமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. நீங்கள் செய்யும் தவறுகள் எல்லாமே குறைய போகுது. உங்களுடைய ஒழுக்கம் அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. பழைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்க போகுது. சட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நிம்மதி ஏற்பட போகுது. நண்பர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போறாங்க. புதிய தொடர்புகள் உருவாக போகுதுங்க. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மெதுவாக உயருங்க. நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஆன்மீக சிந்தனை வளருங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலை சீராக மாறும். உங்களோட மன அழுத்தம் குறைஞ்சு போயிருங்க. உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். எதிர்காலம் பற்றி தெளிவு வரும். உங்களுடைய பொறுப்புணர்வு அதிகரிக்கும். குடும்பத்துல அமைதி அதிகரிக்கும். சிறிய ஆசைகளிலிருந்து பெரிய ஆசைகள் வரை எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது என்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. எதையுமே திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய திறமையுடைய ரிஷபம் ராசிக்கார உள்ளங்களே, இந்த மாதம் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியத்தை நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. மனசுல சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கையா நீங்க பாடுபடுவீங்க. அதிகம் பேசுறத தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நல்லது. அடுத்தவர் சொல்றத நம்பி அதை பத்தி ஆலோசனை செய்யாம செயல்படுறது தவறுங்க. அதனால அடுத்தவங்க என்ன சொன்னாலும் ஆலோசனை பண்ணி செய்யறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளுடன் இருப்பத
விட்டுட்டு வாடிக்கையாளர்கள் தேவை அறிந்து செயல்படுறது உங்களுடைய தொழிலின் முன்னேற்றத்திற்கு உதவுங்க. பணவரத்து அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க துணிச்சலாக வேலைகளை செஞ்சு வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்கள் எல்லாருமே மேல் அதிகாரிகளால நன்மைகளை பெற போறாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைஞ்சு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புதிய நபர்களின் நட்பு உங்களை தேடி வரும். அதனால நன்மையும் உங்க வாழ்க்கையில ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைங்க. பெண்கள் அதிகம் பேசுறத தவிர்த்து செயல்ல வேகம் காட்டுறது நல்லதுங்க. அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்னாடி அதை பத்தி ஆலோசனை செய்யறது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. கலைத்துறையினர்களுக்கு அடுத்தவங்க கிட்ட உங்களோட செயல் திட்டங்களை பத்தி கூறத தவிர்ப்பது நல்லதுங்க. அவசரமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலமா தொழில லாபம் கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அரசியல் துறையினர்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் ஏற்படலாம். நிதானமா யோசிச்சு செய்யறது நல்லது. பணவரத்து திருப்தி தரும். நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். அதனால வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம மிகவும் கவனமா பேசுறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோட படிப்பீங்க. ஆசிரியர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய தேர்வுல நீங்க நல்ல மதிப்பெண்ணை பெறுவீங்க மாணவர்களே. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவர்கள் திரும்பி வந்து உங்களை சேர போறாங்க. உங்களுடைய உறவுகள் பலப்பட போகுது. தொலைபேசி தொடர்பு மூலமா சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில ஈடுபடலாம். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் உங்களோட குடும்பத்துல அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணம் பற்றாக்குறையை சந்திக்கலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க. ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஆனாலும் மகிழ்ச்சியா நீங்க இருக்கணும். உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாம நீங்க சமாளிச்சிங்கன்னா நிச்சயமா உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதம்.
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் எடுத்த காரியங்கள்ல உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்கள்ல தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க. பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்தது எல்லாம் பால் அப்படின்னு நீங்க நம்ப கூடாதுங்க. உங்ககிட்ட யார் என்ன பேசினாலும் அவங்க பேசக்கூடிய விஷயம் உண்மையா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து தான் நீங்க செயல்படணும். அதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது. எனக்கு திருமணம் ஆயிருச்சு, 4-5 வருஷம் ஆச்சு, போகாத கோவில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைத்தே தீருங்க. இந்த மாதம் நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க புதிய முயற்சிகள் எடுக்கலாம், புதிதா தொழில் தொடங்கலாம், வாழ்க்கைய ஆரம்பிக்கலாங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. பணம் சம்பாதிப்பதற்கான முடிவுகளை எடுக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது நல்லதுங்க. உங்கள் ராசிப்படி என்ன மாற்றங்கள் இருக்கு என்பதை மட்டும்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டதால முழுமையான பலன்கள் நம்மளுக்கு தெரியும். ரிஷபம் ராசிக்காரங்க அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள விழித்தா பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க. நீங்க கவனிக்காத சில விஷயங்களை கவனிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் உங்க கண் முன்னாடி தெரிய போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.